அரசு நடத்தும் பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்திடமிருந்து 500 இன்வர் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்ஸ் எனப்படும் ராணுவ டேங்குகளை தாக்கி அழிக்கும் ஏவுகணைகளை கொள்முதல் செய்ய பாதுகாப்பு அமைச்சகம் ஆர்டர் வெளியிட்டுள்ளது. இதன் மதிப்பு 2000 கோடி முதல் 3000 கோடி ரூபாய் வரை இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்கா, ரஷ்யா போல இந்தியா தனது பாதுகாப்பு துறைக்கு பல ஆயிரம் கோடிகளை செலவு செய்ய உள்ளது. இதுவரை இந்தியா தனது GDPயில் 2% மட்டுமே பாதுகாப்பு துறைக்கு செலவு செய்தது. இனி கூடுதலாக இந்தியா பாதுகாப்பு துறைக்கு செலவு செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் ஜூன், ஜூலை மாதங்களில் துணை பட்ஜெட் மூலம் இந்த கூடுதல் தொகை வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் ஒட்டுமொத்த பாதுகாப்பு ஒதுக்கீடு 7 லட்சம் கோடியை தாண்டும் என கூறப்பட்டுள்ளது. கடந்த February 1 அன்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் ஆயுதப்படைகளுக்கு 6.81 லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த ஆண்டு ஒதுக்கீடு ஏற்கனவே 2024-25 ஆண்டில் 6.22 லட்சம் கோடியாக இருந்ததை விட 9.2% அதிகமாகும். இப்போது அதிகரிக்கப்பட்ட பட்ஜெட் ஒதுக்கீடு அடுத்த கூட்டத்தொடரில் அறிவிக்கப்படும் என கூறப்படுகிறது. பெரும்பாலும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் இதற்கான ஒப்புதல் கோரப்படும். ஆராய்ச்சி, மேம்பாட்டிற்கு ஆயுதங்கள், வெடிமருந்துகள் மற்றும் பிற தேவையான உபகரணங்களை வாங்குவதற்கும் இந்த கூடுதல் நிதி ஒதுக்கப்படும். அதேபோல அவசர தேவைகளுக்கு மத்திய அமைச்சரவையின் ஒப்புதலின்றி தொகை ஒதுக்கீடு செய்யவும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் அரசு நடத்தும் பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்திடமிருந்து 500 இன்வர் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்கள் எனப்படும் ராணுவ டேங்குகளை தாக்கி அழிக்கும் ஏவுகணைகளை கொள்முதல் செய்ய பாதுகாப்பு அமைச்சகம் ஆர்டர் வெளியிட்டுள்ளது. இதன் விலை 2000 கோடியிலிருந்து 3000 கோடி வரை இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. எதிரி நாட்டு டேங்கர்களை தாக்கி அழிக்கும் வகையில் மத்திய அரசு இந்த ஏவுகணைகளை வாங்க முடிவு செய்துள்ளது. இது ஒரு டேங்கில் இருந்து ஏவக்கூடிய ஏவுகணையாகும். மொத்தமாக 500 ஏவுகணைகளை வாங்க உள்ளனர். ஏற்கனவே இதை இந்திய ராணுவம் பயன்படுத்தி வருகிறது. இந்திய ராணுவ படைக்கு இது முக்கியமான பாதுகாப்பை வழங்கும் நிலையில் இந்த கொள்முதல் கூடுதல் பலத்தை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னொரு பக்கம் பிரம்மோஸ் ஏவுகணையின் மேம்பட்ட புதிய மாடலை கூட்டாக தயாரிப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை இந்தியாவும் ரஷ்யாவும் தொடங்கி உள்ளன. ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் அதனைத் தொடர்ந்து நடந்த பாகிஸ்தானுடனான மோதலின் போது பிரம்மோஸ் ஏவுகணை திறம்பட பயன்படுத்தப்பட்டதை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அதிக திறன் கொண்ட புதிய மாடல் பிரம்மோஸ் ஏவுகணைக்கு இந்தியாவிற்கு ரஷ்யா முழு தொழில்நுட்ப ஒத்துழைப்பையும் வழங்கியுள்ளது. புதுடெல்லிக்கும் மாஸ்கோவிற்கும் இடையே ஆரம்ப பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே நடந்துள்ளன என்று தகவல்கள் வெளியாகி உள்ளது. பிரம்மோஸ் ஏவுகணையின் வரம்பை 800 கிலோமீட்டராக விரிவுபடுத்துவதில் இந்தியா ஆர்வம் காட்டி வருகிறது. இதற்கான ஆராய்ச்சிகளும் நடந்து வருகிறது. ஏற்கனவே முதல்கட்ட சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. எடையை குறைப்பது, தூரத்தை அதிகரிப்பது, விமானத்திலிருந்து ஏவும் வகையில் சிறிய வகைகளை உருவாக்குவது என பிரம்மோஸ் ஏவுகணையின் மேம்பட்ட புதிய மாடலை கூட்டாக தயாரிப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை இந்தியாவும் ரஷ்யாவும் தொடங்கி உள்ளன. Subscribe to One India and never miss an update.